ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் பார்த்துருந்தோம்? ஆன் கிளிக், ஆன் பிளர், ஆன் சேஞ்ச், ஆன் சப்மிட், ஆன் ஃபோக்கஸ், ஆன் மவுஸ் ஓவர், ஆன் மவுஸ் லீவ், ஆன் மவுஸ் மூவ், ஆன் டிபிஎல் கிளிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆன் கான்டெக்ஸ்ட் மெனு அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ கூகுள் மீட்டோட ரெக்கார்டிங்ஸ் வந்து எனக்கு லேட்டாக தான் வருது. ஸோ நான் வரும்போது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நேற்று வீடியோ வந்து எனக்கு ஈவினிங் மேலே தான் வந்திருக்கு, அதனால இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வீடியோ எப்போ வருதோ நான் அப்போ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? இன்னொன்று வீடியோவை நம்பிட்டு இருக்காதீங்க, கிளாஸை வந்து கவனிச்சு அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, வீடியோங்கிறது ஒரு செகண்டரி தான். நீங்கள் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு போயிட்டீங்க, ஒரு மாதம் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு, நான் ரீகால் பண்ணணும் அப்படின்னு நினச்சாதான் வீடியோ. நேற்று கிளாஸுக்கு எதுக்கு வீடியோ? ஓகேவா? ஸோ வீடியோன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் கான்டெக்ஸ்ட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் மெனு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பேஜில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுவீங்கல்ல, ஸோ அப்போ ஒரு மெனு வரும் பார்த்தீங்களா, இந்த மெனு தான் என்ன கான்டெக்ஸ்ட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இந்த ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆகும், இந்த ஆன் கான்டெக்ஸ்ட் மெனு அப்படிங்கிற ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா when you do on the right click. ஓகே, நீங்க ரைட் கிளிக் பண்ணும்போது நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா you can use the event is called on context menu. நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட் பேங்கிங்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரைட் கிளிக்கே பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, அதை டிசபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஈவெண்ட் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் கான்டெக்ஸ்ட் மெனு அப்படிங்கிறதான் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இப்போ நான் என்னோட வெப்பேஜ்ல எல்லா இடத்துலையுமே வந்து நான் அந்த ரைட் கிளிக் வந்து டிசபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணாலும் ஒன்று நான் யூசருக்கு வந்து ஒரு மெசேஜ் காமிக்கணும், என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யூ கான்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏதோ எதுவுமே காமிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மெசேஜோடய போகலாம். ஓகே, யூ கான்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பேஜில் எங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணாலும் நான் என்ன காமிக்கணும்னு நினைக்கிறேன், யூ கான்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெனு காமிக்கிறதுக்கு பதிலாக யூ கான்ட் டூ திஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட பேஜில் எங்கே வச்சுனாலும் நான் ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண போறோம். அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தேவைப்படுது. ஓகே, அதனால ஃபங்க்ஷன் டு ப்ரிவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் ஒரு அலர்ட் என்ன அப்படின்னா என்ன சொல்ல போறோமோ அந்த மெசேஜ் யூ கான்ட் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். இப்போ ஆன்சர் பண்ணுங்க, இந்த பேஜ்ல எங்க வச்சு நான் ரைட் கிளிக் பண்ணாலும் எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு மெத்தட் நேம் தெரிஞ்சிருச்சு, என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்ன ஈவெண்ட்? ஆன் கான்டெக்ஸ்ட் மெனு. இந்த ஆன் கான்டெக்ஸ்ட் மெனு அப்படிங்கிற ஈவெண்ட்டை எந்த எலமெண்ட்ல நான் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த என்டையர் பேஜ் ஃபுல்லாவே நான் ரைட் கிளிக் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகும். சொல்லுங்க गाइस, ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றவங்க ஆன்சர் பண்ணுங்க. பாடி டேக் ட்ரை பண்ணலாம் சார். ஓகே, பாடி டேக். வேற எனி கெஸ்? நீங்க ஓகே, ஸோ இந்த பேஜில் எங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணாலும் எனக்கு என்ன வரணும், அந்த அலர்ட் வரணும்னு சொல்றேன். ஓகே, அப்போ நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஆன் கிளிக் இருக்காம்னா அந்த பட்டன்ல நீங்க ஆன் கிளிக் போடுவீங்க. இந்த என்டையர் பேஜ் ஃபுல்லா அப்படிங்கிறதுக்கு என்ன எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. என்ன எலமெண்ட் சொன்னீங்க? பாடி டேக் அப்படின்னு சொல்லிட்டு, அதானே? ரைட். ஸோ நீங்க சொன்னதுனால இதில் போயிட்டு நான் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். ஸோ இந்த ஈவெண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் கான்டெக்ஸ்ட் மெனு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன மெத்தடை கால் பண்ண போறோம், டூ ப்ரிவென்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதில் போய் நான் கொடுத்துட்றேன். ஸோ பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே வச்சு நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன வந்துருச்சு, யூ கான்ட் டூ திஸ்ன்னு வந்துருச்சு. பட் இப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் எனக்கு அது ரைட் கிளிக் மெனு, அந்த ரைட் கிளிக் மெனு வந்து எனக்கு தெரியதான் போகுது, அந்த கான்டெக்ஸ்ட் மெனுங்கிறது எனக்கு தெரியதான் போகுது. ஓகே, பாருங்க நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு தெரியுது. இது தெரிய மாட்டாம பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? ஒரு மெசேஜ் காமிச்சிட்டீங்க, பட் அதுக்கு அடுத்து நடக்க போறது நடந்துகிட்டே தான் இருக்கு. அது நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ஃபால்ஸ். அதானே லாஸ்ட் டைம் ஃபார்ம்ல பார்த்தோம்ல, இந்த மெத்தட கால் பண்றீங்க, இந்த வேலிடேஷன் அலர்ட் வந்துருச்சு, இதுக்கு அடுத்து நடக்க போற வேண்டிய ஆப்ரேஷன்ஸ் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உள்ள இருந்து என்ன சொல்றீங்க,
ரிட்டர்ன் ஃபால்ஸ், இதுக்கு அடுத்து எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே என்ன பண்ணிருங்க, எக்ஸிபிஷனை ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் எனக்கு அந்த மெனுலாம் காமிக்க கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் என்ன, ரிட்டர்ன் ஃபால்ஸ். பட் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்போம், இவங்ககிட்ட கொடுத்துருப்போம். பட் நான் இவங்ககிட்ட சொல்லணும், இதுக்கு அடுத்து என்ன பண்ணாதீங்க, எது பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு இந்த மெத்தட்ல இருந்து என்ன கிடைச்சதோ அதை மறுபடியும் நான் என்ன பண்ணிடுறீங்க, ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணும்போது எனக்கு யூ கான்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிச்சு. ஓகே சொல்லி கொடுத்தாலும் மெனு என்ன ஆகல, எனக்கு வரல. ஏன்னா இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம். வளர்ந்துடக்கூடாது, இது நிறைய இடத்துல தேவைப்படும், அடுத்த வாட்டி கேட்கும்போது எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். ஓகே ரைட். ஓகே, இப்போ நம்ம அந்த ஆன் அட்டாச் பண்ணும் அப்படிங்கிறத எந்த எலமெண்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கோம், பாடி டேக். ஓகே, அப்போ இந்த பாடி டேக் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆகுது. அப்போ இந்த போர்ஷனுக்குள்ள நான் எங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணாலும் எனக்கு இந்த ஈவெண்ட் என்ன ஆக போகுது, ஃபயர் ஆக போகுது. இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆக போகுது. ஸோ தட் இந்த மெத்தட் என்ன ஆக போகுது, எனக்கு கால் ஆக போகுது. பட் நான் இங்க வந்துட்டு ரைட் கிளிக் பண்றேன், எனக்கு என்ன ஆகலை, அந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகவே இல்லை. ஏன் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பாடி டேக்கோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட டெம்ப்ளேட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் இந்த பாடி டேக்கோட ஸ்கோப் இருக்கும். நம்மளோட டெம்ப்ளேட் எங்க எது வரைக்கும் இருக்கு, இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் தான் இருக்கு. இந்த சப்மிட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் இந்த பாடி டேக்கோட ஸ்கோப் இருக்கு. அப்போ சப்மிட் பட்டன் எங்க இருக்கோ அதோட ஹரிசாண்டல் லைன்ல நீங்க எது வரைக்கும் செக் பண்ணாலும் இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகும். பட் சப்மிட் பட்டன் முடிஞ்ச அடுத்த லைன்ல வந்து நான் ரைட் கிளிக் பண்றேன், எனக்கு என்ன ஆகல, அது ஈவெண்ட் ஃபயர் ஆகல. அப்ப நம்ம பாடி டேக்ல ஆட் பண்றதுங்கிறது கரெக்ட் தான். எப்போ கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஜ் ஃபுல்லாவே அந்த டெம்ப்ளேட் இருக்கு அப்படின்னா அது கரெக்ட். ஓகேவா, நார்மலா எல்லா வெப்சைட்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பேஜ் ஃபுல்லாவே கண்டென்ட் இருக்கும். அப்போ நீங்க பாடி டேக்ல ஆட் பண்ணீங்கன்னா ஓகே கரெக்ட். பட் ஒரு சின்ன வெப்சைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேஜ் பாதி வரைக்கும் தான் கண்டென்ட் இருக்கு, பாதி கீழே கண்டென்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணா கூட நம்மளுக்கு என்ன ஒர்க் ஆகணும், இந்த யூ கான்ட் டூ திஸ் அப்படிங்கிற இந்த மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்க சொன்ன பாடி டேக்ல தான் போட்டேன், பட் நம்மளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வருதுல்ல. ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டிவ் மாதிரி அதில் போடலாமா சார்? எப்படி போட்டாலும் டிவ்ங்கிறது பாடி டேக்குள்ள தானே இருக்கும். என்ன பண்ணலாம், HTML டேக்ல போடலாமா சார்? வெரி குட், அங்கதான் போடணும். பாடி டேக் மேல போடணும்ல. இந்த பாடி டேக்கு யாரு பேரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடி டேக்கு யாரு பேரண்ட், இந்த HTML தான் பேரண்ட். அப்ப அங்க போய் போடலாம்ல. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நமக்கு வருது, இதுக்கப்புறம் வரல அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒண்ணு என்ன பண்ணணுமா, இது எல்லாத்துலயும் வரணும் அப்படின்னா பாடி டேக்கு மேல என்ன டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாடி டேக்கு பேரண்டா யாரு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஹெட் டேக் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாடி டேக்கு ஹெட் டேக் வந்து பேரண்ட் கிடையாது, ரெண்டுமே சிப்ளிங்ஸ். அப்ப பாடி டேக்கு பேரண்ட் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க, இந்த HTML தான் இருக்காங்க. அப்ப இதுல போய் போட்டுடலாம்ல. ஓகே, இந்த HTML அப்படிங்கிற ஸ்கோப் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு என்டையர் ஸ்கிரீன். ஓகே, அப்ப பாடி டேக்கோட ஸ்கோப் உங்களோட டெம்ப்ளேட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் பாடி டேக்கோட ஸ்கோப் இருக்கும். பட் HTML அப்படிங்கிற டேக்கோட ஸ்கோப் இந்த என்டையர் ஸ்கிரீன் ஃபுல்லாவே இருக்கும். பாருங்க, இப்போ நான் இந்த ரைட் கார்னர்ல வச்சு நான் கிளிக் பண்றேன், இப்போ கூட எனக்கு என்ன கிடைச்சிச்சு, யூ கான்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஓகே, அப்ப பேஜ் ஃபுல்லா இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பாடி டேக்ல போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். பட் உங்களோட டெம்ப்ளேட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, பட் என்டையர் பேஜ் ஃபுல்லாவே எனக்கு சேஃபா ஒர்க் ஆகும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு இந்த HTML டேக் இந்த ரூட் எலமெண்ட்ல எடுத்து போட்டுருங்க. ஓகே, ஸோ எதனால இது ரூட் எலமெண்ட் சொல்றோம், பிகாஸ் திஸ் எலமெண்ட் டசன்ட் ஹேவ் எனி பேரண்ட் எலமெண்ட். இதுதான் டாப் எலமெண்ட் அப்படிங்கனால தான் அதை நம்ம ரூட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன் செலக்ட். ஓகே, இந்த ஆன் செலக்ட் அப்படிங்கிற ஈவெண்ட் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க செலக்ட் பண்ணும்போது நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா we can use the event is called on select. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஒரு ஈவெண்ட் தான், ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இல்லை
புரியல. ஓகே ரைட். என்ன ஈவெண்ட் ஆன் செலக்ட் தானே. ஸோ நான் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா அந்த இடத்துல எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறதுக்காக. செலக்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்கட்டும். ஸோ இதுல ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆன் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதே மெத்தடே கால் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் வச்சிருந்தோம்ல கிரீட் யூசர் அப்படிங்கிறதே எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் டாட் வேல்யூங்கிறது இந்த பாக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு ஆர்குமெண்ட்ல பாஸ் ஆக போகுது. ஸோ என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆன் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இங்கே போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் இந்த ஏதோ ஒரு கண்டென்ட் டைப் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்க இந்த கர்சரை வச்சு செலக்ட் பண்ணாலும் சரி. ஓகே என்ன கால் ஆயிடுச்சு எனக்கு மெத்தட் கால் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஏங்கிற ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அந்த மெத்தட் என்ன ஈவெண்ட் என்ன ஆகிடும் ஃபயர் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஈவெண்ட் ஆன் செலக்ட் அப்படிங்கிறது எப்போ ட்ரிகர் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா when you select something. ஓகே அது உங்களோட மவுஸ் வச்சு நீங்க செலக்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை கீபோர்ட் வழியாக செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட் இஸ் கால்ட் ஆன் கீ ப்ரெஸ். ஓகே ஸோ பார்த்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ண போகிற ஒன் ஆஃப் த ஈவெண்ட் இந்த மூணில் இந்த ஆன் கீ அப் அப்படிங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ இந்த ஆன் கீ ப்ரெஸ் பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆக போகுது அப்படின்னா when you do some key press. ஓகே ஸோ பாருங்க ஆன் கீ ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஈவெண்ட் நேம் மட்டும் மாத்திக்கலாம். தனியாக இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஸோ எவ்ரி கீ ப்ரெஸ் பண்ண என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்படி ஒரு மெத்தடை கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு லாக் அலர்ட் எழுதும். ஸோ அலர்ட்ல அங்கேருந்து ஆர்குமெண்ட்ல ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். ஸோ தட் பேராமீட்டர்ல ஒரு வேல்யூ வச்சு ரிசீவ் பண்ணணும். நான் வேல்யூவே வச்சுக்கிறேன். இப்போ இந்த வேல்யூவை நான் அலர்ட்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இந்த பாக்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னா எவ்ரி கீ ப்ரெஸ்ஸுக்கும் எனக்கு இந்த மெத்தட் என்ன ஆகணும் கால் ஆகும். ஓகே ஸோ இது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கிடையாது. நான் ரிலவெண்டா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அப்படி எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா இது நீங்க வைக்கிற நேம் தான் ஃபங்க்ஷன் நேம் என்னன்னாலும் வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் ரிலவெண்டா வச்சுக்கோங்க. ஓகே ஸோ எவ்ரி கீ ப்ரெஸ்க்கும் இந்த பாக்ஸோட வேல்யூ திஸ் டாட் வேல்யூன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறேன் அனுப்பிச்சு விட்டுருக்கிறேன். அதை வாங்கி இங்கே உங்களுக்கு அலர்ட் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆன் கீ ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு நான் ஏ அப்படிங்கிற ஒரு கீயை நான் என்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா நான் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டேன். என்ன கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஏங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு எனக்கு கால் ஆயிடுச்சு. கால் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா திஸ் டாட் வேல்யூ இந்த பாக்ஸோட வேல்யூன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன் நான் அனுப்பிச்சு விட்டுருக்கிறேன். பட் அந்த பாக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வந்திருக்காங்க வரல. ஓகேன்னு சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் நான் ப்ரெஸ் பண்ண கீயே இந்த இடத்துல என்ன ஆகுது எனக்கு என்டரே ஆகுது. இப்போ பி அப்படிங்கிற ஒரு கீயை நான் ப்ரெஸ் பண்றேன். உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிங்கிற கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸோட வேல்யூல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ண கேரக்டர் ஏ தான் இருந்தது. இப்போ ஏ மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அனுப்பிச்சுட்டு இருக்கு. நான் ஓகேன்னு சொல்லி கொடுத்து ரிட்டர்ன் ட்ரூ நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ. இப்போ நீங்க ரிட்டர்ன் ஃபால்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களா நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே என்ன ரிட்டர்ன் ட்ரூ தான். அதனாலதான் அது என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்து நடக்க வேண்டிய ப்ராசஸ் எல்லாமே அது ப்ரொசீட் பண்ணுது. ஓகே ரைட். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கனால இவங்க என்ன கீயை ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க பிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிங்கிற டெக்ஸ்ட்டை இந்த பாக்ஸ்ல அது போட்டுருது. அப்போ இந்த ஆன் கீ ப்ரெஸ் அப்படிங்கிற ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க கீயை ப்ரெஸ் பண்ணும் போதே ட்ரிகர் ஆயிடுது. ப்ரெஸ் பண்ணி அந்த கீ வேல்யூ இந்த பாக்ஸ்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன கால் ஆகுது ஆன் கீ ப்ரெஸ் அப்படிங்கிறது கால் ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு சர்ச்லாம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே ஒரு டேப்லெட் காலம் இருக்கு. டேப்லெட் காலமுக்கு மேல வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அதில் டைப் பண்ண நான் வேல்யூஸை ஃபில்டர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ஆன் கீ ப்ரெஸ் அப்படிங்கிற ஈவெண்ட் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? கைஸ் ஆன்சர் பண்ணுங்க. முடியும் சார். ஓகே அதர்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க.
சர்ச் ஆப்ரேஷனுக்கு இந்த ஆன் கீ பிரஸ் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? நீங்க முடியுமா? முடியாது. பாருங்க இதுல பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நான் சர்ச் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கீழே வந்து ஒரு டேப்லெட் காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கு. அதுதான் இது. நம்ம என்ன ஈவெண்ட் ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா ஆன் கீ பிளஸ்ல ஹேண்டில் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப உள்ள கர்சரை வச்சுட்டு நான் ஏங்கிற யூசரை தேடணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏங்கிற கீயை நான் ப்ரெஸ் பண்றேன். எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு. பட் நான் ப்ரெஸ் பண்ண கீ என்ன ஆகல, எனக்கு வேல்யூ என்ன ஆகல, எனக்கு போகவே இல்லை. அப்ப எப்படி எதை வச்சு நான் சர்ச் பண்ணுவேன்? புரியுதா? வேல்யூ என்ன ஆகல, எனக்கு போகவே இல்லை. நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஏபிங்கிற ஒரு வேல்யூல இருக்கிற டேட்டாவை நான் பார்க்கணும்னு நினைச்சு அடுத்து ஏ ஆல்ரெடி இருக்கு, நான் பின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்பதான் ஏயோட ரெக்வஸ்ட் என்ன ஆகுது, எனக்கு போகுது. அப்ப இப்பதான் நான் ஏயோட சர்ச் ரிசல்ட்ஸே பார்ப்பேன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ரிசல்ட் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கும். நீங்க என்ன கீயை ப்ரெஸ் பண்ணீங்களோ அதோட வேல்யூ கிடைக்காம இதுக்கு முன்னாடி என்ன ப்ரெஸ் பண்ணீங்களோ அதோட வேல்யூ தான் உங்களுக்கு என்ன வச்சுட்டு இருக்கும், காமிச்சிட்டு இருக்கும். புரியுதா? ஏன்னா இப்ப பாருங்க இப்பதான் பி வருது. நான் நினைக்கிறேன் அபிங்கிற ஒரு யூசரை நான் தேடணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஏபி ஐன்னு சொல்லி கொடுக்குறேன். பட் இப்பதான் ஏபிங்கிற ஒரு கேரக்டர்ல இருக்கிற யூசர் நேமே எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் எனக்கு ஐ வந்து இந்த பாக்ஸ்லேயே பிளேஸ் ஆகுது. ஏன்னா ஆன் கீ ப்ரெஸ்ங்கிற ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க கீயை ப்ரெஸ் பண்ண உடனே ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தானே இந்த பாக்ஸ் அந்த கீ வந்து இந்த பாக்ஸ்ல வந்து விடணும். ஓகே, அப்ப இந்த சர்ச் மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ண முடியாது, ஆன் கீ ப்ரெஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்ப எங்க யூஸ் பண்றது, ரியல் டைம்ல இதோட சினாரியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்ல நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ்லாம் நான் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படிங்கிற டைம்ல நீங்க என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் கீ ப்ரெஸ் அப்படிங்கிற ஈவெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆன் கீ ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் டாட் வேல்யூனா என்ன பண்ணும், ஆக்சுவலி அந்த என்டையர் டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ இருக்கு. இந்த பாக்ஸோட வேல்யூ என்ன பண்ணும், அது அனுப்பிச்சு விடும். பட் எனக்கு இப்போ என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பாக்ஸோட வேல்யூ என்ன பண்ண வேண்டாம், அனுப்பிச்சு விட வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் புதுசா ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று பாஸ் பண்றேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் நான் ரிசீவ் பண்ணும்போது என்னன்னு ரிசீவ் பண்றேன் அப்படின்னா மேபி சேம் நேமே யூஸ் பண்ணிக்கிறேன் ஈவெண்ட் சொல்லிட்டு. இப்போ அலர்ட் பதிலாக நான் கன்சோல் லாக் பண்றேன். ஏன்னா அது ஒரு ஆப்ஜெக்டா ஆகும். ஸோ கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு ஈவெண்ட் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன். ஓகே, ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு கன்சோல்ல போட்டிருக்கிறேன் அப்படின்னால கன்சோல் டேபை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஏ அப்படிங்கிற ஒரு கீயை நான் ப்ரெஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க அந்த அலர்ட் இல்லை அப்படின்னால உங்களால அது பார்க்க முடியல. எனக்கு இந்த ஏயோட வேல்யூ இந்த பாக்ஸ்ல எந்த வேல்யூக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுல எனக்கு டேட்டா கிடைச்சிடும். அந்த ஈவெண்ட் சொல்லி அனுப்பிச்சுட்டோம்ல அதுல டேட்டா கிடைச்சிடும். அந்த ஈவெண்ட்ல நான் என்ன கீயை ப்ரெஸ் பண்ணேன், அந்த கீயோட கேரக்டர் கோடு என்ன அப்படிங்கிறது எல்லாமே என்னால என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கீபோர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு யூனிக் கேரக்டர் கோடு இருக்கு. இந்த கோடு என்ன ஆகாது, வேற எந்த கீக்குமே ரிப்பீட் ஆகாது. ஓகே, அப்ப நம்ம என்ன கீயை ப்ரெஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன கீயை ப்ரெஸ் பண்ணியிருந்தோம், ஏங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருச்சு, என்ன கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஏங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் என்ன, ஈவெண்ட். அந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த கீ எனக்கு இந்த கீங்கிற வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் நம்ம, ஈவெண்ட் டாட் வாட்ஸ் த ப்ராப்பர்ட்டி நேம் கீ. இப்போ நீங்க ஒரு கண்டிஷன் போட்டுடலாம், இஃப் த ஈவெண்ட் டாட் கீ ஈக்குவல் டு ஏவா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணாதுன்னா நீங்க என்டர் பண்ற அந்த நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்ற கீஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள என்ன பண்ணாது, அது அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சினாரியாக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் கீ ப்ரெஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாக்ஸ்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சு நீங்க செக் பண்றீங்க இந்த கீ அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அலோவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அலோவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா மட்டும் ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஆனால் ரிட்டர்ன் ஃபால்ஸ் தானே பாக்ஸ்ல போயிட்டு விழாம தடுக்கும், அடுத்து நடக்க போற வேண்டிய ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணும். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணிடுங்க, ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ரியல் டைம் சினாரியாக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆன் கீ ப்ரெஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஆன் கீ ப்ரெஸ் மாதிரியே நம்ம கிட்ட இன்னொரு ஈவெண்ட் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் கீ டவுன். ஓகேவா? ஸோ ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா சேம் தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் கீ ப்ரெஸ் அப்படிங்கிறது கேரக்டர் ஓரியன்டட். ஓகேவா? கேரக்டர்ஸ் கீயை ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகும்.
பட் ஆன் கீ டவுன் அப்படிங்கிறது இட்ஸ் அ கீ ஓரியன்டட். நீங்க என்ன கீயை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த ஈவெண்ட் என்ன ஆயிடும், ஃபயர் ஆயிடும். வேணா பாருங்க, நான் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இது அப்படியே காப்பி பண்ணிட்டு ஆன் கீ டவுன் அப்படிங்கிற ஈவெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ரெண்டுலையுமே லாக் வச்சிருக்கிறேன். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆன் கீ ப்ரெஸ்ல நான் ஏங்கிற கீயை ப்ரெஸ் பண்றேன், எனக்கு கால் ஆயிடுச்சு. ஓகே, இங்க தெரியும் எனக்கு கால் ஆயிடுச்சு. பிங்கிற கீயை ப்ரெஸ் பண்றேன், சிங்கிற கீயை ப்ரெஸ் பண்றேன். ஸோ கேரக்டர் ஓரியன்டட். ஆன் கீ ப்ரெஸ்ங்கிறது என்ன ஓரியன்டட்? கேரக்டர் ஓரியன்டட். இந்த பாக்ஸ்ல ஏதாவது கேரக்டர்ஸ் என்டர் ஆகிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த ஆன் கீ ப்ரெஸ்ங்கிறது என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்றேன், ட்ரிகர் ஆகல. ஒரு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்றேன், ட்ரிகர் ஆகல. ஒரு பேஜ் அப், பேஜ் டவுன், ஒரு எண்ட் அண்ட் ஹோம் அப்படிங்கிற கீயெல்லாம் ப்ரெஸ் பண்றேன், எனக்கு என்ன ஆகல, ட்ரிகரே ஆகல. ஏன்னா இந்த கீயெல்லாம் நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு எந்த கேரக்டர்ஸுமே இந்த பாக்ஸ்ல என்ன ஆகாது, விழாது. ஓகே, ஸோ அதனால இந்த ஈவெண்ட் என்ன ஆகல, ஃபயர் ஆகல. பிகாஸ் ஆன் கீ ப்ரெஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கேரக்டர் ஓரியன்டட். பட் ஆன் கீ டவுன் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. என்ன கீயே நீங்க ப்ரெஸ் பண்ணாலும் இந்த ஈவெண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், அது ஃபயர் ஆகிட்டே இருக்கும். பாருங்க, இங்க ஏதோ ஒரு கேரக்டர் வந்து நான் கொடுத்தேன், எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஈவெண்ட் இப்போ ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ இதுல போயிட்டு நான் ஒரு லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்றேன் அப்படின்னா கூட எனக்கு என்ன ஆகுது, ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது. ரைட் ஆரோ கிளிக் பண்றேன், பேஜ் அப், பேஜ் டவுன், ஓகே, ஹோம் கீ, என் கீ, பேஜ் அப், பேஜ் டவுன், எல்லாத்துக்குமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆயிடுச்சு. அப்போ நான் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஈவெண்ட் நேம் என்ன, ஆன் கீ டவுன். நான் கேரக்டர்ஸ் கீயை ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு ட்ரிகர் ஆகணும். நான் கேரக்டர் கீயை தான் நான் வேலிடேட் பண்ண போறேன், மற்ற கீஸ்ல எது ப்ரெஸ் பண்ணா நான் வேலிடேட் பண்ண போறது இல்லை அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, ஆன் கீ ப்ரெஸ். பட் இந்த ரெண்டையுமே நம்மளால எங்க யூஸ் பண்ண முடியாது, என்ன மாதிரியான பர்பஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா சர்ச் பண்றதுக்கு என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரியுதுல்ல, ஏன்னா அந்த பாக்ஸோட வேலையை என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மெத்தட் என்ன ஆகுது, நம்மளுக்கு கால் ஆகும். ஓகே, அப்போ சர்ச் பண்றதுக்கு விச் மீன்ஸ் மேல ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கு, நான் டைப் பண்ண எனக்கு ஃபில்டர் ஆயிட்டு வரணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா த பெஸ்ட் ஈவெண்ட் இஸ் ஆன் கீ ஆப். ஓகேயா, பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க கீயை ப்ரெஸ் பண்ணி அந்த கீ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள விழுந்து கீயை நீங்க ரிலீஸ் பண்ணும்போது, ஏன்னா ஈவெண்ட் நேமே என்ன போட்டிருக்கு, ஆன் கீ ஆப். நீங்க கீயை ப்ரெஸ் பண்ணி அந்த கீயை ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட ஃபிங்கரை வந்து அந்த கீல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ண நினைச்சீங்கன்னா என்ன ஈவெண்ட், ஆன் கீ ப்ரெஸ். அப்போ அந்த பாக்ஸோட வேல்யூல நீங்க என்ன கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு என்டர் ஆயிடும். ஓகேவா, ஸோ பாருங்க, இது அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ வாட் இஸ் யுவர் நேம், ஆன் கீ ஆப். ஸோ இங்கேயும் ஆன் கீ ஆப். இனிமேல் சர்ச்சுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் கீ ஆப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கிரீட் யூசரை போட்டு காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். எவ்ரி கீ ஆப்புக்கும் எனக்கு வேல்யூஸ் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இங்க இந்த இடத்துல சார் திஸ் டாட் வேல்யூக்கு வேலை வெறும் வேல்யூ மட்டும் போடலாமா? வெரி வேல்யூ மட்டும் போடலாம், பட் ஒரு சில டைம்ஸ் ஒர்க் ஆகாது. இந்த ப்ராப்பர் வே என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா திஸ் டாட் வேல்யூ தான் கரெக்ட். ஓகே, நீங்க உங்களோட கோடை வந்து ஸ்ட்ரிக்ட் மோட்லலாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சினாரியோ வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஸ்ட்ரிக்ட் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்ட்ல டாப்ல போயிட்டு, ஓகே, உங்களோட ஸ்கிரிப்ட்ல டாப்ல போயிட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த கோடு எப்படி கம்பைல் ஆகும், ஸ்ட்ரிக்ட் மோட்ல கம்பைல் ஆகும். ஸ்ட்ரிக்ட் மோட்லனா மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நோ காம்ப்ரமைஸ். ஓகேவா, கொஞ்சம் வார்னிங் இருக்கிற மாதிரி நீங்க கோட் எழுதியிருந்தா கூட நீங்க ஸ்ட்ரிக்ட் மோட்ல கோட் எழுதுனீங்கன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகும். பட் ஸ்ட்ரிக்ட் மோட்ல கோட் எழுதல, ஸ்ட்ரிக்ட் மோட்ல கம்பைல் பண்ணல அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் ஆகும். பட் யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கோட் எல்லாத்தையும் நீங்க எப்படி கம்பைல் பண்ண போறீங்க, ஸ்ட்ரிக்ட் மோட்ல கம்பைல் பண்ண போறீங்க. அப்படிங்கிற டைம்ல வார்னிங் இருந்தா கூட அது என்ன பண்ணாது, எடுத்துக்கிட்டாது, அது எரர்னே சொல்லி அனுப்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான டைம்ஸ்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ரைட். ஸோ என்ன ஈவெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், கீ ஆப். ஓகே, ஸோ இங்க பாருங்க, நம்ம ப்ரெஸ் பண்ற ஒவ்வொரு கீஸுக்கும், ஓகே, நான் ஏங்கிற கீயை ப்ரெஸ் பண்றேன், எனக்கு ஃபங்க்ஷன்ல என்ன கால் ஆயிடுச்சு, நான் என்ன கீயை ப்ரெஸ் பண்றேனோ அது கால் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பி
பாக்ஸோட வேல்யூ ஏபி, சி பாக்ஸோட வேல்யூ ஏபிசி. நான் டைப் பண்ண அந்த வேல்யூ கரண்ட் பாக்ஸோட வேல்யூ எங்க போயிட்டு இருக்கு, எனக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்து நான் எங்க அனுப்பிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டீங்கன்னா பேக் எண்டுக்கு அனுப்பிச்சு விட்டு சர்ச் ரிசல்ட்ஸை ஃப்ரண்ட் எண்ட்ல காமிச்சிட முடியும். ஓகேவா? அப்போ நீங்க டைப் பண்ண அந்த பாக்ஸோட வேல்யூ எனக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆன் கீ ஆப். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஆன் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒரு பேராகிராஃப் இங்கே போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஐடியில் போயிட்டு ஐடி ஈக்குவல் டு யூ நேம் சொல்லி வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ பேஜ் லோட் ஆகும்போதே இந்த யூ நேம் வந்து நான் கீழே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, மேபி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்கும். அப்படி ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யூசர் நேம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி என்ன யூநேம் டாட் என்ன ப்ராப்பர்ட்டி இன்னர் HTML வேல்யூவா இன்னர் HTML ஈக்குவல் டு உங்ககிட்ட இருக்கிற யூசர் நேம். இந்த பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா we are going to end up with the error, right? So பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னு என்ன காமிச்சிச்சு, எரர் காமிச்சிச்சு. என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா cannot set property of null. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ஒரு இன்னர் HTML ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ஒரு வேல்யூ செட் பண்ண சொல்றீங்க. பட் நீங்க சொல்லியிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் போயிட்டு என்னால என்ன செட் பண்ண முடியல, இன்னர் HTML ஒரு ப்ராப்பர்ட்டியை செட் பண்ண முடியலன்னு சொல்லிடுச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இது ஏன் நல்லா வருது, ஆக்சுவலி இது ஒரு பேராகிராஃப் ஆப்ஜெக்டா தானே வந்திருக்கணும். கரெக்டா, இது ஒரு பேராகிராஃப் ஆப்ஜெக்டா தானே வந்திருக்கணும். ஏன் நல்ல ஆப்ஜெக்டா வருது அப்படின்னா ரெண்டு சினாரியா தான். ஒன்னு, இந்த நேமும் தப்பா இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி காமிச்சிருக்கும். ஓகே, ஆல்ரெடி யூ நேம் ஒன்று இருக்கு, நான் அதனால யூ நேம் 2ன்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இது தப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் லோட் ஆகும்போது அதுக்கு முன்னாடியே இந்த டாம் லோட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இருந்திருக்கணும். பட் பாத்தீங்கன்னா செகண்ட் சினாரியா தான் என்ன நம்மளுக்கு மேட்ச் ஆகல. என்ன, ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கிரிப்ட் என்ன ஆயிடுச்சு, லோட் ஆயிடுச்சு, லோட் ஆகுது, டாம் லோட் ஆகுது. நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்து நெக்ஸ்ட் டு பாடி டேக்ல போட்டு. ஓகே, ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, எனக்கு மேல வேல்யூ இருந்துச்சு. பட் நம்ம யூசர் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து நெக்ஸ்ட் பாடி டேக் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னுமே நீங்க இந்த ஸ்கிரிப்டை உங்களோட ஹெட்லேயே வச்சு கூட இதை என்ன பண்ண முடியும், உங்களால அச்சீவ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஸோ யூசர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய இடத்துல இது உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ்ல வந்து 4 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 4லையுமே நான் மேலே போட சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, என்னோட பேஜ் என்னோட டாம் வந்து லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நான் இதை கால் பண்ணணும். அப்படிதானே, அப்படின்னா தானே இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆன் லோட். என்ன ஈவெண்ட், ஆன் லோட். ஸோ இது எப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேஜ் வந்து லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுனா உங்களுக்கு காலே ஆகும். ஓகே, ஸோ பாருங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு what is our event name, on load equal to show user names அப்படிங்கிற இந்த மெத்தட் என்ன பண்ணிடுறேன், நான் கால் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் எங்க இருக்கு, ஹெட்ல தான் இருக்கு. எங்க தூக்கி போடல, பாடிக்கு அடுத்து தூக்கி போடல. ஸோ இப்போ கூட போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இன்னுமே எனக்கு காமிச்சிட்டு இருக்கு, அந்த வேல்யூ காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறத்துல இருந்து வர எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நீங்க எதெல்லாம் நீங்க பேஜ் லோட் ஆகும்போது நான் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு அதை எங்க கால் பண்ணி விட்டுருங்க, ஆன் லோட்ல கால் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ ரியல் டைம்ல இந்த ஆன் லோட் அப்படிங்கிற ஈவெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு பேஜ் லோட் ஆகி ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு சாட் ஓப்பன் ஆகும், கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒரு சப்போர்ட் சாட் என்ன ஆகும், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்ல பேஜ் லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறத்துல ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும், ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாமே என்ன ஈவெண்ட் தான், ஆன் லோடு தான்.
அந்த 5 செகண்ட் டிலே அப்படிங்கிறதுக்கு தனியாக நம்மளுக்கு வேற ஃபங்க்ஷன் இருக்கு, டைமர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செட் டைம் அவுட், செட் இன்டர்வல்னு சொல்லிட்டு. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இந்த ஸ்கிரிப்ட் கம்பைல் ஆனதுல இருந்து இவ்வளவு தூரம் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டைமர் ஃபங்க்ஷன்ஸ். அது அப்புறமா பார்ப்போம். பட் என்னோட டாம் லோட் ஆகும்போது ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் எழுத போறோம். ஆன் லோட். ஆன் லோடு அப்படிங்கிற ஈவெண்ட்டை பாடி டேக்ல மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். வேற எந்த டேக்லையும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, எப்படி ஆன் சப்மிட் அப்படிங்கிறது இட்ஸ் a event which is belongs to the form object, அது மாதிரி ஆன் லோட் அப்படிங்கிறது இட்ஸ் a event which is belong to body tag. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் 3 என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் ஈவெண்ட் தான். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன் காப்பி, ஆன் கட், ஆன் பேஸ்ட். ஓகே, ஸோ ஆன் காப்பிங்கிறத நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணும்போது ட்ரிகர் ஆக போகுது. ஆன் கட் அப்படிங்கிறது நீங்க அதே டெக்ஸ்ட்டை கட் பண்ணும்போது ட்ரிகர் ஆக போகுது. ஆன் பேஸ்ட் அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட்டை நீங்க பேஸ்ட் பண்ணும்போது ட்ரிகர் ஆக போகுது. ஓகேவா? சரி, இப்போ சொல்லுங்க, இந்த பேஜ்ல நான் எங்க இருந்து காப்பி பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, ஓகே, எங்க இருந்து நான் காப்பி பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, எனக்கு காப்பி ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இந்த ஆன் காப்பி அப்படிங்கிற ஈவெண்ட்டை எங்க அட்டாச் பண்ணுவீங்க? எங்க? பாடி டேக் சார். HTML. HTML. ஓகே, சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ரிமூவ் பண்றேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் என்னால என்ன பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு வாட் இஸ் அவர் ஈவென்ட் நேம் ஆன் காப்பி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்குல்ல, டூ ப்ரிவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு டூ ப்ரிவென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அங்கிருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை இங்கேருந்து என்ன பண்ணிடுறேன், மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்னோட பேஜில் எங்கே வச்சு நான் காப்பி பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, நம்மளுக்கு என்ன அலர்ட் வந்துருன்னு சொல்லிட்டீங்கன்னா கான் டூ திஸ்ன்னு இருக்கும். அது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்தாலும் சரி, இல்லை ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி, என்ன கிடைச்சிருச்சு, யூ கான் டூ திஸ். இது காப்பி ஆயிருக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா காப்பி ஆயிருக்குமா இருக்காதா? காப்பி ஆயிருக்குமா இருக்காதா? ஆயிருக்காதுங்க. அதான் அலர்ட் போட்டேன்ல, நான் கார்த்திக்ங்கிறத காப்பி பண்ணேன், என்ன ஆகல, எனக்கு காப்பி ஆகல. அதான் வந்துருச்சு இல்ல, யூ கான்ட் டூ திஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டோம். நீங்க காப்பி பண்ண ட்ரை பண்ணீங்க, ரிட்டர்ன் ஃபால்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது, காப்பி ஆகாது. ஓகே, சரி, ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இதுல மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போற ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆன் கிளிக், ஆன் பிளர், ஆன் சப்மிட், ரொம்ப ரேரா ஆன் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன் கீ அப். ஓகே, ஸோ இந்த 5 ஈவெண்ட்ஸ் தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ண போறது. மற்ற எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப் பார்த்தோமோ, நம்பரோட இன்பில்ட்ஸ் மெத்தட்ஸ் பார்த்துருந்தோமோ, அது மாதிரி அடுத்து என்ன எந்த டேட்டா டைப்போட இன்பில்ட்ஸ் மெத்தட்ஸ் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரேயோட இன்பில்ட் மெத்தட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரே அண்ட் ஆப்ஜெக்ட் தான். ஓகே, இப்போ அரே வருது, இதுக்கப்புறம் என்ன வரும், நமக்கு ஆப்ஜெக்ட் வரும். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க ஒர்க் பண்ண போற டேட்டா எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எதை வச்சு ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா தான் இருக்கும். அரேக்குள்ள டேட்டா எல்லாமே எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸா தான் இருக்கும். அதை எப்படி எடுத்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல இங்க இருக்கிற அந்த மெத்தட்ஸ் வச்சு பண்ண போறோம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீங்க இங்க யூஸ் பண்ற மெத்தட்ஸ்க்கு எங்கேயுமே என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஆங்குலரா இருக்கட்டும், ரியாக்டா இருக்கட்டும், நோட் ஜேஎஸா இருக்கட்டும், விஜேஎஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மெத்தட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்றேன், ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா படிச்சீங்கன்னா பாதி ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் லைப்ரரிஸ் வந்து நீங்க படிச்சு முடிச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு அரே பத்தி ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கடுத்து எப்போ எங்க போகலாம், மெத்தட்ஸ்குள்ள போகலாம். ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அரே? சொல்லுங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து யூசர் நிறைய லாட் ஆஃப் யூசர் நேம்ஸ் வச்சு இது பண்றது. large amount of data. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, சொல்லுங்க அடுத்து. the purpose of array? multiple சொல்லுங்க. So individual மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிறது.
யூஸ் இட் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் இன் சிங்கிள் வேரியபிள். ஓகேவா? ஸ்ட்ரிங்னா நீங்க எவ்வளவு பெரிய டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது ஒரு வேல்யூ தான். நம்பர்னா நீங்க 10 லட்சம் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் அது என்னது, ஒரு வேல்யூ தான். ஓகே, பட் எனக்கு ஒரு வேரியபிள்ல ஐ வாண்ட் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எய்தர் வி கேன் சூஸ் அரே ஆர் ஆப்ஜெக்ட். அரேலயும் நீங்க மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ண முடியும், மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸை நம்ம ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். ஓகே ரைட். நான் முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சோசியல் நெட்வொர்க் அப்ளிகேஷன் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. நான் என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட அக்கௌண்ட்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, வேர் ஃப்ரெண்ட் 1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அடுத்து வேர் ஃப்ரெண்ட் 2, வேர் ஃப்ரெண்ட் 3, 4, 5, 6 சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்படி ஆட் பண்ணவும் முடியாது நம்மளால. ஒன்ஸ் நீங்க ஒரு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி நீங்க லைவ்ல டிப்ளாய் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரன் டைம்ல வேரியபிள்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. அப்படி கிரியேட் பண்றது ரொம்ப தப்பு. ஓகே, யோசிச்சு பாருங்க, நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10 லட்சம் யூசர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 லட்சம் வேரியபிள் நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அதனாலதான் ஒரு சிங்கிள் வேரியபிள ஐ வாண்ட் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன சூஸ் பண்ண போறோம், அரே சூஸ் பண்ண போறோம், இல்ல ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறோம். இப்போ அரே மட்டும் பத்தி பார்க்கலாம், அடுத்த ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேர் ஃப்ரெண்ட் 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஆல்ரெடி நம்ம நல்லா தெரியும், ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு? 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன, லிட்டில் மெத்தட், இன்னொன்னு பை யூசிங் நேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ லிட்டில் மெத்தட் அப்படிங்கிறது அந்த டேட்டா டைப் என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ அந்த பேட்டர்ன்ல அப்படியே டிஃபைன் பண்ணிடுது. அரேனா எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு? டபுள் அந்த ஸ்கொயர் பாக்ஸ், ஸ்கொயர் பிராக்கெட்ல ஸ்டார்ட் ஆகி ஸ்கொயர் பிராக்கெட் என்ன இருக்கும், க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ உள்ளுக்குள்ள கமா செப்பரேஷன்ல நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட போறோம், ஸ்டோர் பண்ணிட போறோம். ஓகே, ஸோ ஒரு அரேக்குள்ள மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே அரேலேயே ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன் அப்படிலாம் ஸ்டோர் பண்ணலாமா? இஸ் இட் பாசிபிள்? பண்ணலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கோபி கமா ட்ரூ கமா 88 இது பாசிபிளா? பாசிபிள் தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வீக்லி டைப்டு லாங்குவேஜ் அண்ட் டைனமிக் டைப் செக்கிங். ஏன் அப்படின்னா இந்த வேரியபிள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத நான் டிக்ளேர் பண்ணும்போது எங்கேயுமே சொல்லல இந்த அரே வந்து ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும், இந்த அரே வந்து நம்பரை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லல. இது ஒரு அரே, அவ்வளவுதான். அரேங்கிறதுல ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டோர் பண்ணலாம். பட் இது எல்லாத்தையும் நம்ம எங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட்ல. ஓகேவா? டைப் ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இங்க நம்ம யூஸ் பண்ற இதே ஜாவா ஸ்கிரிப்டை அங்கேயும் உங்களால என்ன பண்ண முடியும், அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், இன்டர்ஃபேசஸ் இதெல்லாம் இந்த பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிடையாது. பட் டைப் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மேல இந்த ஊப்ஸ் கான்செப்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்க நம்ம டிக்ளேர் பண்ற எந்த ஒரு வேரியபிள்ஸ்மே டைப் நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வீக்லி டைப்டு லாங்குவேஜ். பட் டைப் ஸ்கிரிப்ட் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஷனல் ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ் உங்களால என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அங்க வீக்லி டைப்டு லாங்குவேஜும் பண்ண முடியும், ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜும் உங்களால பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். ஸோ இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல பாசிபிளான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாசிபிள் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட நேம் மட்டும் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓகே ரைட். இது வந்து என்ன மெத்தட், ஆக்சுவலி என்ன மெத்தட்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம், லிட்ரல் மெத்தட். ஓகே, எங்க ஒரு நேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை யூஸ், இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு அரே டிக்ளேர் பண்ணுங்க பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னால எப்படி தான் கால் பண்ணுவோம், நீங்கிற கீழ் வழி தான் கால் பண்ணுவோம். அடுத்து வாட் இஸ் த மெத்தட் நேம்? மெத்தட் நேம் என்ன கைஸ், ஆன்சர் பண்ணுங்க. இந்த அரே கிரியேட் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் நேம்?
அன்னைக்கு இதே கொஸ்டின் கேட்டிருந்தேன். கேட்கும்போது மறுபடியும் நான் இதே ஆன்சர் தான் சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரிங்குக்கு ஸ்ட்ரிங்கு தான் எஸ் கேப்ஸ், நம்பருக்கு நம்பர் தான் என் கேப்ஸ் சொன்னா. அப்போ அரேக்கு ஃபங்க்ஷன் நேம் என்ன? அரே தான். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் தான். ஓகேவா? ஸோ அரேக்கு ஃபங்க்ஷன் நேம் என்ன? அரே தான். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கும்? கேப்ஸ்ல இருக்கும். அவ்வளவுதான். சரி இதான் சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்குக்கு என்னதுதான்? சொல்லுங்க, ஸ்ட்ரிங்குக்கு என்னது? ஸ்ட்ரிங் தான் சார். ஸ்ட்ரிங் தான். நம்பருக்கு என்னது? நம்பர் தான். பூலியனுக்கு என்னது? பூலியன் தான். ஆப்ஜெக்ட்டுக்கு என்னது? ஆப்ஜெக்ட் தான். அரேக்கு என்னது? அரே தான். அரே ஏ மட்டும் கேப்ஸ்ல. ஆமா, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்னவா இருக்கும்? கேப்ஸ்ல இருக்கும். அட்லீஸ்ட் அடுத்த டைம்லயாவது ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ரைட். சரி, ஸோ இப்போ இது எனக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்டி அரே எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணி கொடுக்கும்? எம்டி அரே கிரியேட் பண்ணி கொடுக்கும். இல்லை எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிடுங்க, கமா செப்பரேஷன்ல உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ தான் கொடுத்துருங்க. இப்போ அந்த அரே வரும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இவ்வளவு வேல்யூஸோட சேர்ந்து உங்களுக்கு இங்க கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ எய்தர் நீங்க இப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணலாம், அப்படின்னா இப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்பவுமே என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம்? லிட்டல் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே ரைட். இப்போ இந்த மெத்தடை இக்னோர் பண்ணிடுங்க, இது வேண்டாம். ஓகே, இப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காமிச்சிருக்கேன். ரைட். இப்போ நான் அரேக்கு வந்து ஒரு டேட்டா டைப் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு டேட்டா டைப் செக் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதனால அலர்ட் குள்ள போயிட்டு வாட் இஸ் கீவேர்ட் டைப் ஆஃப் த வேரியபிள் நேம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கணும்? ஆக்சுவலி நம்மளுக்கு கிடைக்கணும் ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஸ்ட்ரிங் எப்படி கிடைக்கும்? ஸ்ட்ரிங் அது கிடைக்கணும். ஆக்சுவலி அரே கிடைக்கணும். கரெக்டா? பட் உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா அரேன்னு கிடைக்காது. நான் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அரேங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல டேட்டா டைப்ஸ் பார்க்குறோம்னா ஸ்ட்ரிங், நம்பர், அரே, பூலியன், நல், அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து 2 கேட்டகரியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வருது ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது காமிக்கிறேன். ஓகேவா? நம்மளோட ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸை 2 கேட்டகரி என்ன பண்ணலாம்? ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்று பிரிமிட்டிவ் டைப்ஸ், இன்னொன்று என்ன நான் பிரிமிட்டிவ் டைப்ஸ் இல்லை ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எதுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் டைப்புக்குள்ள போயிடும். ஓகே, மற்ற டேட்டா டைப்ஸ்லாம் எதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரிமிட்டிவ் வேல்யூக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த அரேக்கு நீங்க டேட்டா டைப் போட்டு பார்த்தா கூட அது உங்களுக்கு என்னதான் கொடுக்கும்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் கொடுக்கும். ஓகே, ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன, நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்னங்கிறத நான் ஆப்ஜெக்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதுக்கு டைப் ஆஃப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன காமிச்சிருச்சு? அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்க டைப் ஆஃப் போட்டாலும் அது என்னதான் காமிக்கும்? ஆப்ஜெக்ட் தான் காமிக்கும். அப்போ நீங்க ஒரு கோட்ல வந்து நீங்க பக் ஃபிக்சிங்ல உட்காந்துருக்கீங்க. ஓகே, எங்கேயோ இருந்து ஒரு வேரியபிள் பாஸ் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லி நீங்க செக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அலர்ட் போட்டு அந்த அரேவை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கும்? ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கும். பட் நீங்க கண்ண மூடிட்டு என்ன நினைச்சிடக்கூடாது? இது ஒரு அரே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. கரெக்டா? அது என்னவா இருக்க கூட சான்ஸ் இருக்கு, அரேவா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப கூட அரே நமக்கு ஆப்ஜெக்ட் தான் சொல்லி கிடைச்சிட்டு வருது. ஸோ அப்போ இது ரியலி இது ஒரு அரே தானா இல்லையா அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு அரேக்கு டேட்டா டைப் செக் பண்ணணும், இல்ல இது ஒரு அரே தானா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த டைப் ஆஃப் கீவேர்ட், ஓகேவா, டைப் ஆஃப் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா we have one object is called array dot, அதுல ஒரு மெத்தட் இருக்கு is array அப்படின்னு சொல்லிட்டு. அந்த is array அப்படிங்கிற மெத்தட்குள்ள ஏதோ ஒரு வேரியபிள் நேம் என்ன பண்ணிருங்க, உள்ள பாஸ் பண்ணிருங்க. isன்னு சொல்லிட்டு வந்தாலே ரிசல்ட் என்னவா தான் இருக்க போகுது? பூலியனா தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நீங்க பாஸ் பண்ணிருக்கிற திஸ் வேரியபிள் ரியலி அண்ட் அரே மீன்ஸ் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ, அதர்வைஸ் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது நம்ம ஒரு அரே தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பாருங்க பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் அரேக்கு டைப் ஆஃப் கீவேர்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னு அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் சொல்லி கிடைக்குது. பட் அதே இது அரே டாட் இஸ் அரே அப்படிங்கிற மெத்தட்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா அது சொல்லிடுச்சு அரே தானா இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் அரே இல்லாத ஒரு வேல்யூ எடுத்து உள்ளுக்குள்ள கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர் எஸ்டிஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து நான் உள்ளுக்குள்ள கொடுக்குறேன் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
இப்போ பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ வரணுமா ஃபால்ஸ் வரணுமா? ஃபால்ஸ் வரணும். ஏன்னா நம்ம அரேவான்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கோம். பட் அது என்ன கிடையாது, அரே கிடையாது. அதனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஃபால்ஸ் வந்துச்சு. ஓகே ரைட். அப்போ இதுக்கு மேல ஒரு அரேவை நீங்க செக் பண்ணி பார்க்கணும், அரேவா இல்லையா நீங்க கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? அரே டாட் இஸ் அரே ஆஃப் த வேரியபிள் நேம். ஓகேவா? ரைட். ஸோ அரேக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்பர்டு இண்டெக்ஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட் நேம் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நேம்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அரேக்கு வந்து நம்பர்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு அரே. ஓகே, பட் எத்தனை வேல்யூஸ் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணலாம், எவ்வளவு வேல்யூஸ்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற இந்த வேரியபிள்ல, இந்த அரேல 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? கோபின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? அருண். 1ங்கிற ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன், சாரி 2ங்கிற ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்ல ராஜ், 3ங்கிற ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்ல ராம். இப்படி கமா செப்பரேஷன் நீங்க ஆட் பண்றது எல்லாமே அடுத்தடுத்த இண்டெக்ஸ்ல போய் தான் என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். அதனாலதான் அரேக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றோம், நம்ம நம்பர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஜெக்ட் ஏன் நான் நேம்டு இண்டெக்ஸ் சொல்றோம்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட்லயே மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பட் ஸ்டோர் பண்ண போற வேல்யூஸ் எல்லாமே அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி நேம்ல போயிட்டு தான் என்ன ஆக போகுது, ஸ்டோர் ஆக போகுது. அதனாலதான் என்ன சொல்றோம், நேம்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? அப்போ என்னோட அரேல இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர் சொல்லி தான் என்ன பண்ண போறீங்க, ஆக்சஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ராஜ் அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட அரே நேம் வாட் இஸ் தட், ஃப்ரெண்ட்ஸ். இது அரே அப்படின்னால என்ன போட்டுருங்க, ஸ்கொயர் பிராக்கெட்டை போட்டுருங்க. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கிற வேல்யூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இண்டெக்ஸ் நம்பர். ராஜோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன, 2. ஏன்னா இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 0 1 2. அப்போ நான் எடுத்து உள்ளுக்குள்ள 2 சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இப்போ எதோட வேல்யூ கிடைக்க போகுது, அந்த செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனோட வேல்யூ ராஜ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஓகே, சப்போஸ் இல்லாத ஒரு இண்டெக்ஸ் நம்பர் எடுத்து கொடுக்குறீங்க. ஓகேவா? இப்ப எரர் வரப்போதா அன்டிஃபைண்ட் வரப்போதா சொல்லுங்க. அன்டிஃபைண்ட். எரர் அன்டிஃபைண்டா? அன்டிஃபைண்ட். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு அட்ரஸ் இருக்கு, ஒரு மெமரி இருக்கு, ஒரு பாயிண்டர் இருக்கு. பட் அதுக்குள்ள 20th இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன இல்லை, வேல்யூ இல்லை. அப்ப நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னா இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இண்டெக்ஸ் பொசிஷன் 20ல எந்த வேல்யூ இல்லை. அதனால நானா டிஃபால்ட் செட் பண்ண வேல்யூ என்ன இருக்கு, அன்டிஃபைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். இதே இது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் 1 of 20 சொல்லி கொடுக்குறீங்க. இப்ப எரரா அன்டிஃபைண்டா? எரர். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1ன்னு சொல்லிட்டு என்ன கிடையாது, ஒரு ரெஃபரன்ஸே கிடையாது, ஒரு அட்ரஸே கிடையாது, மெமரியே கிடையாது. அப்ப அதை போய் நான் செக் பண்ணி பார்த்தோம்னா சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் 1 is not defined. அப்ப நாட் டிஃபைன்ங்கிறது இந்த இடத்துல எரர். அன்டிஃபைண்ட் அப்படிங்கிறது என்ன கிடையாது, எரர் கிடையாது. ஓகே, அன்டிஃபைன்ங்கிறது இட்ஸ் அ வேல்யூ. இப்போ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு சொல்லிடுறீங்க. I want to access the entire array value. Okay, என்னோட அரேல இருக்கிற எல்லா வேல்யூமே நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் கால் த அரே நேம், அவ்வளவுதான். பட் நீங்க அதை அலர்ட்ல போட்டீங்கன்னா அது ஒரு அரே மாதிரி உங்களுக்கு தெரியாது. அதுக்கு வேலை என்ன யூஸ் பண்ணுங்க, கன்சோல் லாக்ல போயிட்டு நீங்க அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அரே மாதிரியே உங்களுக்கு என்ன பண்ணுவது, பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அலர்ட்ல எனக்கு ஜஸ்ட் கமா செப்பரேஷன் தான் காமிச்சிட்டு இருக்கு. பட் கன்சோல் லாக்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா என்ன பண்ணிடுச்சு, எனக்கு அரே மாதிரியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகே, ஸோ அரே இதுக்கு அடுத்து பிரிண்ட் பண்ணிருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த அலர்ட் ஜஸ்ட் யூஸ் console.log. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்னோட அரேல போயிட்டு புதுசான ஒரு வேல்யூ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ராமுக்கு அப்புறமா. ஓகே, ஸோ இப்போ ராமுக்கு அப்புறமா நான் ஆட் பண்ண நினைச்சேன் அப்படின்னா நான் இங்க போய் ஆட் பண்ண முடியாது. ஓகே, இதை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ரன் டைம்ல நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆட் ஆகுறாங்க அப்படின்னா இங்க போயிட்டுலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, கோட கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ண முடியாது. இதை எடுத்து தான் என்னால் என்ன பண்ண முடியும், டைனமிக்கா தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, அப்போ ராமுக்கு அப்புறமா நான் புதுசா வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். ஓகே, பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ராமுக்கு அப்புறமா நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ண நினைக்கிறேன், எப்படி ஆட் பண்ணலாம்? புஷ் மெத்தட். ஓகே, புஷ் மெத்தட். பட் இன்னும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா புஷ் மெத்தட் பார்க்கல. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? திருப்பி நியூவா ஒன்று கிரியேட் பண்ணி கேட்கல, சவுண்டா சொல்லுங்க. திருப்பி நியூவா கிரியேட் பண்ணலாமா சார்? அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண மாதிரி திருப்பி கிரியேட் பண்ணி
அதான் ஆல்ரெடி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ராமுக்கு அப்புறமா நான் போயிட்டு என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். சொல்லுங்க, ரொம்ப ஈஸி. சரி, இண்டெக்ஸ் பொசிஷன் மென்ஷன் பண்ணி இன்சர்ட் பண்ணலாமா? கரெக்ட். அதான் அரேக்கு இன்னொரு நேம் என்ன? நம்பர்ட் இண்டெக்ஸ். ஒன்னு எங்க போய் ஸ்டோர் ஆகுது? ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பர்ல போய் ஸ்டோர் ஆகுது. அப்ப நீங்க ஸ்டோர் பண்ண வரதையும் அந்த அரேல ஒரு இண்டெக்ஸ் நம்பர் சொல்லி தானே ஸ்டோர் பண்ணணும். கரெக்டா? அப்ப ராமுக்கு அப்புறமா நான் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் வாட் இஸ் இண்டெக்ஸ் நம்பர்? நம்பர் என்ன? 446. சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அரேல 4th இண்டெக்ஸ் பேஜ்ல போயிட்டு நான் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அரே பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் லாஸ்ட்ல ஒரு லாக் போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அரேயோட 4th இண்டெக்ஸ் பேஜ்ல நீங்க ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அது என்ன பண்ணிச்சு, ஆட் பண்ணிச்சு. இவ்வளவுதான், இதுதான் கேட்கிறேன் நான். புரியுதுல? ஒன்னு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் ஸ்டோர் ஆயிருந்தா நான் அதுக்கு அடுத்து ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் நம்பர் என்னவோ அதை சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? ஓகேவா? ரைட். சரி, இப்ப சொல்லுங்க, நான் இந்த அருண் அப்படிங்கிறதுக்கு பதிலா வேற ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ண நினைக்கிறேன். ஓகே, குமார்னு ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ண நினைக்கிறேன். சொல்லுங்க. ரீப்ளேஸ். சொல்லுங்க. ரீப்ளேஸ்லாம் பார்க்கல இன்னும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது மட்டும் சொல்லுங்க. இதுல என்ன டிராபேக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அது மெத்தட்ஸ் பார்க்கலாம். அருணுக்கு பதிலா நான் குமார்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இண்டெக்ஸ் பேஜ்ல 1 போட்டா ஓவர் ரைட் ஆயிடும் சார். அருணுங்கிறது எந்த இண்டெக்ஸ் பேஜ்ல ஸ்டோர் ஆயிருக்கு? 1ங்கிற இண்டெக்ஸ் பேஜ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ 1 ஈக்குவல் டு என்னது, குமார். அவ்வளவுதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் 1ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல குமார் போயிட்டு என்ன ஆயிட போகுது, ஸ்டோர் ஆயிட போகுது. ஓகே, ஸோ போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ என்ன ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி பண்றது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதை பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க மறந்து போய் 4க்கு பதிலாக 14 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எங்க போய் ஸ்டோர் ஆக போகுது, 40th இண்டெக்ஸ் பேஜ்ல போய் ஸ்டோர் ஆக போகுது. அது நான் பண்ண மாட்டேன்னு அது சொல்லாது. ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, ஒரு அட்ரஸ் இருக்குல்ல. ஓகே, அப்போ 40th இண்டெக்ஸ் பேஜ் போய் ஸ்டோர் பண்ணுமா, இதோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், ஆட் பண்ணிடும். பட் இந்த 4th இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து அடுத்த 39 வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணிடும்னா பை டிஃபால்ட்டாவே எம்டி வேல்யூவா என்ன பண்ணி வச்சிரும், ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஏன்னா நீங்க 40 தான் போய் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கீங்க. அப்ப அதுக்கு பிட்வீன்ல சும்மா என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்பரே இல்லாம காமிச்சிட்டு இருக்க முடியாது. அப்ப அதுல இருந்து 40 இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி எம்டி வேல்யூ என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணி வச்சிரும். பாருங்க, நான் 4க்கு பதிலாக 14 சொல்லிட்டு ஒரு டைப்போ எரர்ல கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. போய் நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா இன்ட் 36 எம்டி ஸ்பேஸ் என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சரிதா? அதோட லென்த் பாருங்க 41. அரேயோட லென்த் பாருங்க என்ன 41 லென்த் நம்ம கிட்ட இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். சரி, இப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட அரேல இருக்கிற ஒரு வேல்யூவை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அருண் அப்படிங்கிற வேல்யூவை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம கிட்ட ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஓகே, என்ன கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, ஒரு கீவேர்ட் இருக்கு. இப்போ நம்மளோட அரேயோட லென்த் என்ன, ஆக்சுவலா அரேயோட லென்த் என்ன, எப்படி 4 லென்த் எதுன்னு ஸ்டார்ட் ஆகும், 1 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சரி, அரேயோட லென்த் என்ன 4. ரைட். இப்போ நான் அந்த அருண் அப்படிங்கிற ஒரு வேல்யூ டெலீட் பண்ண அப்படின்னா அரேயோட லென்த் என்னவா இருக்கணும், நீங்க 4ல 1 போச்சுன்னா 3 தானேங்க, என்ன இருக்கணும், 3 தான் இருக்கணும். கரெக்டா? ஒரு வேல்யூ தான் டெலீட் பண்ண போறோம். சரி, ஸோ டெலீட் அப்படிங்கிற கீவேர்ட் எந்த அரேல இருந்து வேல்யூ டெலீட் பண்ண போறீங்களோ அந்த அரேக்குள்ள எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க வேல்யூ டெலீட் பண்ண போறீங்களோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் என்னது 1. அருண் தான் டெலீட் பண்ண போறோம், அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது டெலீட் பண்ணும். பட் இந்த மெத்தட் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுல ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் 1 வாட்ஸ் தட், அருண். கரெக்டா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் 1ங்கிறது என்னது, அருண். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அருண் அப்படிங்கிற இந்த வேல்யூ மட்டும் தான் டெலீட் பண்ணுமே தவிர இந்த ஹோல் ஸ்பேஸ் என்ன பண்ணாது, இது டெலீட் பண்ணாது. நம்ம நினைச்சிருப்போம் இந்த அருணுங்கிறது டெலீட் ஆகி இந்த ராஜ் ராம்லாம் முன்னாடி ஸ்டஃபிள் ஆகி வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அப்படி வராது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் 1ங்கிறது என்ன, அருண்ங்கிறது.
அருண்ங்கிறது வேல்யூ தான் இது என்ன பண்ணிருக்குமே டெலிட் பண்ணிருக்குமே தவிர இந்த ஹோல் இண்டெக்ஸ் என்ன பண்ணியிருக்காது அது டெலிட் பண்ணியிருக்காது. அப்படி நான் போய் செக் பண்ணேன் அப்படின்னா இப்ப பாருங்க, நான் போய் செக் பண்றேன், எனக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அது வேல்யூ அருணை தான் டெலிட் பண்ணியிருக்கே தவிர அந்த ஒன்னுங்கிற அந்த பொசிஷன் என்ன பண்ணாது டெலிட் பண்ணல. இன்னும் ஸ்ட்ரிங்கோட அரேயோட லென்த் என்ன தான் இருக்கு, 4 தான் இருக்கு. ஆக்சுவலி என்ன ஆயிருந்திருக்கும், நம்மளுக்கு 3 ஆயிருந்திருக்கும். ஓகே, ஸோ அரேல இருந்து ஒரு வேல்யூ டெலிட் பண்றதுக்காக இதுக்கு மேலே என்ன கீவேர்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணாதீங்க, டெலிட் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி நான் புதுசா வேல்யூஸ் ஆட் பண்றது, இருக்கிற வேல்யூவை எடிட் பண்றது, இருக்கிற வேல்யூவை எப்படி நான் டெலிட் பண்றது ப்ராப்பரா, இந்த மாதிரியான அன்வான்ட் ஹோல்ஸ்லாம் கிரியேட் ஆகாம எப்படி நான் ப்ராப்பரா டெலிட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுதான் என்ன பார்க்க போறோம், நம்ம மெத்தட்ஸ் பார்க்க போறோம். புஷ், பாப், ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட், ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற இந்த 5 மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப பேசிக்கான மெத்தட் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போற ஒரு மெத்தட். ஓகேவா, புரியுதா? என்ன கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது டெலிட் பண்றதுக்கு அப்புறம், டெலிட்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். வேற அரேல வந்து ஓவர்வியூ வந்து அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஒரு அரேயோட டேட்டா டைப் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகே, அரேல வந்து ஒரு நம்மளா நியூவா ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா மெத்தட்ஸ் இல்லாம எப்படி ஆட் பண்றது, மெத்தட்ஸ் இல்லாம எப்படி வேல்யூஸ் போயிட்டு எடிட் பண்றது, டெலிட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஓகேவா, ரைட். ஸோ ஒரு எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட்ஸ்ல செகண்ட் ஒன், ஓகேவா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். எக்ஸசைஸ் உடனே குசியா இருக்கீங்களே, ரொம்ப பிடிச்சிருக்கா எக்ஸசைஸ் பண்றதுக்கு? பண்றீங்களா இல்லையா ப்ராக்டிகல்லாம்? இந்த பாக்ஸ்ல நீங்க வேல்யூஸ் என்ன மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஐஓ மட்டும் தான் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். நான் என்ன டைப் பண்ணாலும் சரி இதுக்குள்ள உள்ள போறது என்னதான் உள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த 5 கேரக்டர் ஏதாவது ஒன்று இருந்தாங்கன்னா என்ன ஆகணும், உள்ளே விடணும். எதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் கீ பிளஸ் வச்சு பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் எக்ஸசைஸ். ஸோ ஆல்ரெடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, அதனால இந்த மெத்தட்ஸையும் பார்த்துட்டு நான் புதுசா ஆட் பண்ண விரும்பல. ஏன்னா இதை வச்சு பண்ணணுங்கிறதான் ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இந்த இடத்துல இருந்து. ஓகேவா, ஸோ இந்த அரே மெத்தட்ஸ்ல இருந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னென்ன ப்ராக்டிகல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, முன்னாடி பேட்ச் விட இது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அப்படிங்கிறனால. ஓகேவா, ஸோ இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. மண்டே கண்டிப்பா கோட் ரிவ்யூ இருக்கும். ஓகேவா, ஸோ 2 days டைம் இருக்கு, இன்னையோட சேர்த்து 3 days டைம் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மண்டே வந்துட்டு லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணிருக்க கூடாது. மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லை, நான் இது பண்ணல அது மட்டும் தான் பெண்டிங், இது மட்டும் தான் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்து மினி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல நீங்க ஒர்க் பண்ண முடியாது, அதுல பண்றதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். ஓகேவா, அதனால மண்டே வரும்போது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூல மட்டும்தான் உங்ககிட்ட நான் வந்து எதுவுமே கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கல. பட் அடுத்தடுத்த கோட் ரிவ்யூஸ்ல நீங்க எழுதி இருக்கிற மெத்தட்ஸ் இதை எதுக்கு போட்டிருக்கீங்க, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நெட்ல இருந்து எடுத்து பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. பட் உங்ககிட்ட இருக்கிற கோட உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா, ரைட். ஓகே சார். நெக்ஸ்ட் செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. எனி क्वेश्चंस guys, any doubts? Okay, thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.